கழகத் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழகப்பணி ஆட்சிப்பணி என கடமையாற்றிக் கொண்டிருக்கும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் திராவிட மாடல் அரசின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சென்னை குறிஞ்சி இல்லத்தில் சந்தித்து தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தார். சென்னை கலைவாணர் அரங்கில் கழக கொள்கை பரப்பு செயலாளரும் நாடாளுமன்ற மாநிலங்களவை குழு தலைவருமான திருச்சி சிவா அவர்கள் எழுதிய நூல்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையேற்று நூல்களை வெளியிட்ட இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரவேற்புரையாற்றினார். இவ்விழாவில் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் பங்கேற்ற நிலையில் தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்களும் பங்கேற்றார். சென்னை கிழக்கு மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி சார்பில் அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் தமிழர்களின் சுடர் திராவிட தொடர் பவள விழா ஆண்டின் கழக முப்பெரும் விழா சுமப்பவர் மனதை இளைப்பாற்றுவோம், சொன்னதை செய்து நிலைப்பாடுவோம் எனும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்களும் கலந்து கொண்டு சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர்கள் வழங்கி சிறப்பித்தனர். உடன் சென்னை மாநகர 5வது மண்டல குழு தலைவரும் மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் ஸ்ரீராமுலு, பகுதி கழக செயலாளர் முரளி, ராஜசேகர் உள்ளிட்ட மாநில மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் என பலரும் பங்கேற்றனர். சென்னை சேப்பாக்கம் சிவானந்தா சாலையில் அரசு போக்குவரத்து கழக அனைத்து அலுவலர்கள் கூட்டமைப்பின் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் பல்வேறு முக்கிய அறிவுரைகளை வழங்கினார். உடன் அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் மோகன், மாநகர போக்குவரத்து கழக இணை இயக்குநர் நடராஜன் உள்ளிட்ட போக்குவரத்து கழக ஊழியர்கள் பங்கேற்றனர்.